ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க நீலகிருஷ்ணன். இது வரைக்கும் விடுகதைக்கு சரியான ஆன்சர் பண்ணி நேரில் வந்து பரிசு வாங்கிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே போல பக்கத்துல கரச்சித்தூப்புதூர்ல இருந்து நம்ம ஜே பட்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா இவங்களுக்கு என்னன்னா 2 நாள் பரிசு அன்னைக்கு வந்து வாங்க வரல. இன்னைக்கும் அவங்களுக்கு நேத்து பரிசு வந்துருன்னு நினைக்கிறேன். 2 பரிசு உங்களுக்காண்டி காத்திருக்கு. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல வந்தோன்னு எங்களை பாராட்டினாங்க, சிறப்பா பண்றீங்கன்னு. நாங்க கூட ஏதோ பரிசுலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி ஏதோ நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்தா சிரிப்பு அவங்களோட முகத்திலே தெரியுது. சந்தோஷமா இருக்கு. சார் ஆதரவு கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க, சரிங்களா? இவங்களுக்கு சில்வர் இது 2 பரிசு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொடுக்கறதுல. பெற்றுக்கொள்ளுங்க, ஆதரவு கை கொடுங்க. சூப்பர். சரி, சரி, ஓகே. ஹாய் வணக்கம். நான் உங்க நீலகிருஷ்ணன். 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று குழுக்கரு முறையில 3 அதிர்ஷ்டசாலில ஒரு நபர் வந்திருக்காங்க. ஊரு மிட்டாதார்குளம். பேர் சொல்லுங்க. மெரிசன் தம்பி வந்திருக்கேன். மெரிசன் அவங்களுடைய தம்பி வந்திருக்காங்க. அவங்களால வர முடியல, அதனால அவங்க தம்பி அனுப்பி விட்டுருக்காங்க. பரிசை வாங்க வந்திருக்காங்க. எத்தனாவது பரிசு நீங்க இதுல? 2வது பரிசு. 2வது பரிசு. சூப்பர். இந்தாங்க ஐயா, உங்களுக்கு இதான் அதுவாப்பா? இது ரைட். நாங்க அவங்க இங்க நேர்ல வரவங்களுக்கு நாங்க ஆப்ஷன் கொடுத்துறோம். அது வேணுமா இது வேணுமா, சரிங்களா? கொரியர் அனுப்ப மட்டும் தான் எங்களோட இஷ்டத்துக்கு அனுப்புவோம், சரிங்களா? இந்தாங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஹாப்பியா? எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கா? சொல்லுங்க. ஹாப்பி. ஹாப்பி. சொல்லுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்டு பயில்க. நண்டு பயில்க சேனல். சொல்லுங்க. நண்டு பயில்க சேனல். சூப்பர். ஹாய் வணக்கம். இது 4/6/2026 வியாழக்கிழமை அன்று 2வது பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலி வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. சூப்பர், நல்ல பேர். இன்னொரு சொல்லுங்க. செல்வரியா. சூப்பர். இவங்க 2வது அதிர்ஷ்டசாலி வியாழக்கிழமை அன்று பரிசு வாங்க வந்திருக்காங்க நேர்ல. இதே போல நம்ம ஊரு பக்கத்துல இருக்கிறவங்க நேர்ல வாங்க, பரிசுகளை வெல்லுங்க, வாங்குங்க வந்து, சரிங்களா? இவங்களுக்கு இந்தா பரிசு பிள்ளைங்க. கை கொடுங்க. ஹாப்பி சொல்லுங்க. ஹாப்பி. நண்டு பயிலுக்கு சேர்ந்து சொல்லுங்க. சூப்பர். ஏன்னா எல்லாருக்குமே பரிசு விழணும், எல்லாருக்குமே பரிசு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஆனா கண்டிப்பா தொடர்ந்து, அதாவது பரிசு விழல அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். தொடர்ந்து நீங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்க உங்க கமெண்ட் போடுங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் பரிசு அள்ளிட்டு தான் போவீங்க. ஸோ வெளியூர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே கவலையப்படாண்டா, உங்க அட்ரஸ் நாங்களே கேட்போம். கண்டிப்பா அந்த அட்ரஸ் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொரியர் மூலமா வந்துடும். நம்ம லோக்கல், அதாவது திசைநிலை சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஆபீஸ்க்கு வந்து பரிசு வாங்கிக்கோங்க. அதுலயும் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம ஊர் பக்கத்துல இருக்கவங்களுக்கு பரிசு செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். இங்க 10-15 ஐட்டம்ஸ் இருக்கு. ஆமா, நிறையவே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளியூர்ல உள்ள மக்களுக்கு நாங்களா தான் செலக்ட் பண்ண முடியும். சோ வேற வழி கிடையாது. அதனால நல்ல பரிசா தான் வரும். உள்ளூர்ல உள்ள நீங்க வந்து, அதாவது சரௌண்டிங்ல இருக்கிற திசைநிலை சரௌண்டிங்ல இருக்கிற யாருனாலும் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பரிசை வாங்கிட்டு போலாம் நம்ம அண்ணா சொல்றாரு. சோ கண்டிப்பா நேர்ல வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ வந்து லைக் பண்ணுங்க. மெயினா அதுதான். உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா அந்த வீடியோ பிடிக்கும் அப்படிங்கிறது எங்களோட முழு நம்பிக்கை. அதனால லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்ல ஃபேமிலிக்கு குரூப்லாம் நிறைய வச்சிருப்பீங்க. ஸோ எல்லா குரூப்புக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றதுனால நிறைய பேருக்கு இது வந்து தெரிய வரும். நிறைய பேர் இந்த வீட்டுல இருந்துட்டு, அதாவது பொழுதுபோக்கு தானே இது வந்து, நிறைய பேருக்கு அந்த காலத்துல இருந்து விடுகதை அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். அது எல்லாமே அழிஞ்சிட்டே வருது.
இந்த விடுகதை அப்படிங்கறது நம்ம முன்னாடி பாட்டி சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம அம்மா சொல்லி அப்பா சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ உள்ள பசங்களுக்கு யாருக்குமே விடுகதை அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அதனால ஒரு முயற்சி நம்ம எடுத்திருக்கோம். கண்டிப்பா சூப்பரான ஒரு முயற்சி. அதுக்கு நீங்க எங்க கூட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது வந்து பயங்கரமா ஒரு பெரிய ஒரு லெவல்ல மாறும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியால இருக்கு. ஸோ வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நான் உங்கள் குகன். நான் உங்கள் நீலகிருஷ்ணன். இது நம்ம நண்டு பயிலுகை சேனலின் அறிவாளிகளின் அரங்கம். நன்றி, வணக்கம்.